அப்போல்லாம் இந்த மாதிரி ஸ்டீலில் கோழி முட்டை டப்பா ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. இப்போ இருக்கிற மாதிரியெல்லாம் பென்டோ பாக்ஸ் அது இதெல்லாம் கிடையாது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ரொம்ப சிம்பிளான ஃபுட்டு நம்மளை ரொம்ப சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு இல்லையா? அப்போல்லாம் வீட்டில் தான் சாப்பாடு 3 வேளையும். ரெஸ்டாரண்ட், ஸ்விக்கி இதெல்லாம் இல்லாமல் இருந்ததே நல்லா தான் இருந்தது. என்ன சொல்கிறீங்க? என்னவோ அம்மா கட்டுற லஞ்ச் பாக்ஸ் ரொம்ப மிஸ் பண்ணேன். ஸோ எனக்கு பிடிச்ச தொகையிலும் ஆம்லேட்டும் வச்சு நானே ஒரு லஞ்ச் பாக்ஸ் கட்டிக்கிட்டு சாப்பிட்டேன். அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இது சிம்பிளான தேங்காய் தொகையல் தான். என்னோட ஸ்டைலில் அம்மா இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. 2 டீஸ்பூன் எண்ணெயில் ஒரு கட்டி பெருங்காயத்தை ஃபஸ்ட்டு வறுத்துக்கணும். அதில் 10 சின்ன வெங்காயம், அது கூட சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி, இது கூட 5 காஞ்ச மிளகாயை ஃபஸ்ட்டு வறுத்துக்கோங்க. அடுத்து 4 டேபிள் ஸ்பூன் உளுந்து, அதோட 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. வாசனையாக இருக்கும். நல்லா வறுத்து இந்த மாதிரி பொன்னிறமாக ஆனதும் அரை முடி தேங்காய் நான் துருவி சேர்த்திருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா அந்த ஈரப்பதம் போற அளவுக்கு மட்டும் வறுத்து எடுத்துக்கோங்க. எனக்கு பூண்டு ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். அதனால 4 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் கல்லுப்பு, கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியா தொகையல் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சுக்கணும். சூடான சாதத்துல உருக்குன 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இதை ஒரு இலையில மடிச்சு இந்த தொகையில வச்சுக்கோங்க. கூட உங்களுக்கு எது பிடிக்குமோ நீங்க அதோட சேர்த்து சாப்பிடலாம். நான் ஆம்லேட் வச்சிருக்கேன். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி அம்மா டிஃபன் பாக்ஸ் மிஸ் பண்றவங்களாம் கமெண்ட்ஸ்ல ஒரு ஹார்ட் கொடுங்க.